இலவசம்னு சொன்னது சும்மா டூப்பா போச்சு. அதெல்லாம் வேஸ்ட். இலவசம்னு வாயவே நீங்க திறக்க கூடாது இனிமேல. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 மாசம் நான் 2 மாசத்துக்கு அப்புறம் கழிச்சு தான் பண்ணாங்க. இதுக்கப்புறமும் மாசம் ஒரு முறை எடுத்தாங்கன்னாவே கணக்கு கரெக்டா வந்துரும். ஆனா ஏழைகளுக்கான பட்ஜெட் இது இல்லவே இல்லை மொத்தத்துல. கொண்டு போய் எங்க பையன் வண்டி கொண்டு போய் அடவுல வச்சுட்டு தான் போன மாசம் கட்டினாங்க. திடீர்னு மூலமா கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் சேஃப்டியா நல்லா இருக்கும். வாஷிங் மிஷின் எல்லாம் போட்டீங்க, இப்பெல்லாம் கரண்ட் பில் அதிகம் வருது, அதெல்லாம் போடுறதே இல்லை. இந்த பில்லு இந்த யூனிட் கிடையாது, இந்த பில்லு இல்லை அப்படிங்கிறாங்க. சரியான பதில் வர மாட்டேங்குது, அவ்வளவுதான். இது 600 ரூபாய் கட்டுவோம், 700 ரூபாய் கட்டுவோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல கட்ட மாட்டோம். எல்லாம் விலை ஏறிப்போச்சு, பெட்ரோல் எல்லாம் ஏறிப்போச்சு. ஒன்றும் பண்றதுக்கு வழி இல்லை. எப்படிதான் நாங்கள் வாடுறது? வணக்கம். ஜெம் தொலைக்காட்சிக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் சேவியர். தமிழகம் முழுவதும் மின் கணக்கீடு பணிகளின் போது பல்வேறு குறைபாடுகள் அதிக மின் கட்டணங்கள் வந்துள்ளதாக நுகர்வோர்களிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் வந்தவண்ணம் உள்ளன. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 3,70,000 மின் இணைப்புகளில் கூடுதல் கட்டணங்கள் வந்துள்ளதாக பொதுமக்களிடம் புகார்கள் வந்த நிலையில் இந்த புகார்கள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு மின்வாரியத்துறை உத்தரவிட்ட நிலையில் நாம் களத்திற்கே நேரடியாக சென்று இந்த அதிக மின் கட்டணங்கள் குறித்து பொதுமக்களிடம் கருத்துக்களை நேரடியாக கேட்போம். இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. வணக்கங்கம்மா. இப்போ வீடுங்களுக்கு ரீடிங் எடுக்கிற முறையில மின் கட்டணம் அதிகமா வந்திருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படிங்கம்மா மின் கட்டணம் அதிகமா வந்து போன மாசம் விட இந்த மாசம் ஒரு 500 ரூபாய் எங்களுக்கு அதிகம் தான் வந்துருக்கு. 1200க்குள்ள 1000 ரூபாய்க்குள்ள அவர் எல்லாமே போய் உபயோகப்படுத்துறோம். சரிங்கம்மா. இதெல்லாம் 1700 800 பக்கமா வந்திருக்கு. அதிகம் தான் வந்திருக்கு. அது உண்மைதாங்க. நானே 400 கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப 770 கட்டினேன். போன மாசமும் அதே மாதிரி தான். இலவசம்னு சொன்னது சும்மா டூப்பா போச்சு. அதெல்லாம் வேஸ்ட். காங்கிரஸ் ஆண்டப்ப 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு மேல ஆகாது. அவன் இலவசமா கொடுத்தான். அதுதாங்க நல்ல அரசாங்கம். இலவசம்னு வாயவே நீங்க திறக்க கூடாது இனிமேல. மாமூல் எப்படி ஒரு தொழிலுக்கு ஆகுதோ அதுதான் நீங்க வாங்கணும். ஒரு இலவசம்னு கொடுத்துட்டா அது யாருக்கு? நல்லவனுக்கு அது சேராதுங்க, துஷ்டனுக்கு தான் சேரும் அந்த இலவசம். அதனால இலவசம்னு கொடுக்க கூடாது. உண்மையான ரீடிங் எடுத்து உண்மையா காசு வாங்குங்க. அதுதான் அரசாங்கத்துக்கு அழகு. நாங்க போன மாசம் கட்டினது 5000 கட்டினங்க. அதுக்கு முன்ன கட்டினது 1000 ரூபாய் 700 ரூபாய் 800 ரூபாய் கட்டிட்டு இருந்தாங்க. இந்த போன மாசம் மட்டும் எங்களுக்கு 5000 ரூபாய் வந்ததுங்க. எப்படி திடீர்னு இப்படி 5000 அது எங்களுக்கே தெரியலீங்களே. எங்களுக்கே தெரியல. போன மாசம் அது எங்க பையன் வண்டி வச்சுதான் போன மாசம் 5000 ரூபாய் கட்டிட்டு வந்தான். ஆனா நீங்க மின்சாரம் பயன்படுத்துறது ஒரே மாதிரி தான் பயன்படுத்துறீங்க. ஆமாங்க, எப்பயுமே அதே நாங்க போடுறோங்க கரண்ட். அதுல அதுக்கு முன்னாடி வெறும் 1000 ரூபாய், அதுக்கு முன்னில 800 ரூபாய் 900 ரூபாய் கட்டிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு 5000 வந்துருச்சு. 5000 ரூபாய் போன மாசம். வழக்கமா எடுக்கிற ரீடிங் விட இந்த தடவை ரீடிங் அதிகமாக தான் வந்திருக்கு. எங்க வீட்லயுமே பாத்தீங்கன்னா ரெகுலரா 4,500 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஆனா இந்த மாசம் எடுத்த ரீடிங்ல பாத்தீங்கன்னா 6,200 ரூபாய் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அதிகமானதே இல்லை. யூசேஜ் அதே தான் இருக்கு, அதிகமானதே இல்லை. எங்க ஏரியாலுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 குடும்பங்கள் இதையே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரீடிங்ல குளறுபடியா இல்ல மின்கட்டணம் உயர்வாங்கிறது அரசு தான் தெளிவுபடுத்தணும். ஃபியூச்சர்ல இதை கரெக்டா தெளிவுபடுத்தி மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம இந்த மின்கட்டண உயர்வோ இல்ல மின்கட்டண குளறுபடிகளோ இல்லாம செலுத்த சொன்னாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும். இப்ப இது உங்களுக்கு கரெக்டா ரீடிங் கரெக்டா எடுக்கிறாங்களா? அதெல்லாம் கரெக்டா வந்துடுறாங்க. நாங்க கட்டுறதும் கரெக்டா கட்டிடுறோம். ஆனா போன மாசம் இந்த மாசம் அதிகம் தான். ஏதாவது மின்வாரிய அதிகாரிகள் ஏன் அதிகமா வந்திருக்கு நீங்க எதை கேட்டீங்களா? இல்லைங்க, கட்ட போகும்போது தான் கேட்போம். கட்ட போகும்பொழுது ஏன் சார் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்திருக்குங்களா இல்ல உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல? அது தெரியலைங்க சார். அக்கம் பக்கம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. நான் விசாரிக்கல சார். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 150 ரூபா 120 ரூபா தான் கட்டிட்டு இருந்தோம். இப்ப இது ரீசெண்டா பாத்தீங்கன்னா 400 ரூபாய் 450 ரூபா தான் வந்துட்டு இருக்கு. இது அட்டை மூலியமா நமக்கு வேண்டாம். இனிமேல் எவ்வளவோ மாறி இருக்கு. டிஜிட்டல் மூலியமா நம்ம பண்ணணுமா நமக்கு இன்னும் பெனிஃபிட் தான். ஆமா, கண்டிப்பா அது மாத்தணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரு காய்கறி விற்கிற இடத்துலயே நம்ம ஜிபே போன்பே தான் மாத்திருக்காங்க. இப்ப இதையும் மாத்தினா இன்னும் ரொம்ப நல்லதா இருக்கும். அட்டையில எடுக்கும்போது மனித தவறுகள் நடைபெறும். ஆமா ஆமா, கண்டிப்பா. ஏன்னா மீட்டர் எவ்வளவு ஏறுது இறங்குதுங்கிறது அவங்க குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் அது வருது. இப்ப அதை மந்த்லி பண்ணாங்கன்னா அது நமக்கு கண்டிப்பா காமிக்கும். மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுங்க. மாதத்துக்கு ஒரு முறை எடுத்தாலே போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 மாசம் நான் 2 மாசத்துக்கு அப்புறம் கழிச்சுதான் பண்ணாங்க. இப்ப இதுக்கப்புறமும் மாசம் ஒரு முறை எடுத்தாங்கன்னாவே கணக்கு கரெக்டா வந்துரும்.
இந்த மின் கட்டண உயர்வுன்றது 2 மாதத்துக்கு முன்னாடி காட்டிலும் இப்போ வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. இது வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்ப மிகவும் பாதிப்பா இருக்கு. எங்கள மாரி நடுத்தர மக்கள் வந்து இந்த மின் கட்டண உயர்வால ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஏன் அப்படின்னா வந்து பெட்ரோலு, கேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதை காட்டிலும் இது வந்து மறுபடியும் மீண்டும் இது வந்து ஒரு அறிவிக்கப்படாத ஒரு விலை உயர்வா இருக்கு. இது வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது எங்கள மாரி நடுத்தர மக்கள் தான். இந்த 2 மாதத்துல வந்து குளறுபடிகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த மின் கட்டணம் வந்து குளறுபடிகள் வந்து கணக்கிட முறையில முறைகேடு இருக்குது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு மின் கட்டணம் உயர்வா இருக்கு. எப்பயுமே 2,000-3,000 வருதுங்க சார். நாங்க ஆபீஸ்ல ஏன் இவ்வளோ ஜாஸ்தியா வருதுன்னு கேட்டா, நீங்க எப்பயும் கட்டுற பில்லு தான். போன மாசம் ரூ. 750 தான் எங்களுக்கு கரண்ட் பில்லே வந்துச்சு. போய் கேட்டதுக்கு என்னன்ட்டாங்க, 750 கிடையாது. நாங்க அது வந்து சும்மா ரீடிங் எடுத்துட்டு வந்தோம். உங்களுக்கு எப்பயும் ரூ. 3,500 தான் கரண்ட் பில்லு. நீங்க 3,500 தான் கட்டணும்ட்டாங்க. கேட்டதுக்கு இங்க வந்து மீட்டர் ரிப்பேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். நாங்க அது கேட்டா சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு 200 யூனிட் ஃப்ரீன்னு கேட்டோம்னா, 200 யூனிட் எல்லாம் ஃப்ரீ கிடையாது. யார் சொன்னா அந்த மாரி? அப்படின்னு திருப்பிட்டு எங்கள கேட்கறாங்க கேள்வி. இதனால எங்களால நான் எதுவும் சொல்ல முடியல. ஆனா மாசம் மாசம் நாங்க வந்து அதிகமா தான் கட்டிட்டு இருக்கிறோம் வந்து கம்மியான பாடு இல்ல. ஏன்னா கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் நாங்க. ஆனா மின் கட்டண உயர்வு அப்படிங்கறது எல்லாருமே சொல்றாங்க. நாங்க மட்டும் இல்ல. எல்லாருமே. பூங்கொடி கோட்டுக்கெல்லாம் 1,500 3,000 வந்திருக்குதாம். அவங்க போய் ஈபில கேட்டாங்களாமா ஏதாவது? இல்ல அவங்க பையன் எங்க வெளியூர் போயிட்டான். அதனால கேட்கணும் அப்படின்னாங்க. ஆனா நிறைய பேருங்க சார் நான் காதால கேட்டதால நிறைய பேர் சொல்றாங்க. அதிகம் வந்திருக்குது. அதிகம் வந்திருக்கு. வந்திருக்கு. ஆனா ஏழைகளுக்கான பட்ஜெட் இது இல்லவே இல்ல மொத்தத்துல. ரீடிங் எடுத்தவங்கள நான் கேட்டேன். என்னங்க இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா இது வந்து இப்ப 200 யூனிட் தள்ளுபடின்னு சொன்னீங்களே, 200 யூனிட் தள்ளுபடி ஆகல. மொத்தமா நீங்க 5,000 சொல்றீங்களேன்னு கேட்டேன். இது தெரியலம்மா, இதுதான் வந்திருக்கிறத நான் கணக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேல அவங்க எதுவும் சொல்லலைங்க. கட்டிதான் ஆகணும்ன்றது. ஆமா. நீங்க அவ்வளவுதான் எரிச்சிருப்பீங்க கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அத கொண்டு போய் எங்க பையன் வண்டிய கொண்டு போய் அடவுல வச்சுட்டு தான் போன மாசம் கட்டுனாங்க. வண்டி அடகு வச்சு தான் அந்த பண்றது. ஆமாங்க. 5,000 அடவுல வச்சு தான் கட்டுனுச்சு. இப்போ 200 வர இடத்துல பார்த்தீங்கன்னா 400 450 வருது. ரொம்ப அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. லீடிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் 6ஆம் தேதி வர இடத்துல பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதிக்கு மேலே வராங்க. இன்னும் லீடிங்கு போக போக அதிகமாக தான் இருக்கு. பக்கத்துல எல்லா வீட்லயும் எல்லாமே அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் மூலியமா கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மாதம் இப்போ 60 நாள் வரும்போது நீங்கள் வந்து இப்போ டிஜிட்டல் மூலமா கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் இன்னும் சேஃப்டியாக நல்லா இருக்கும். கரண்ட் பில் இருக்க இருக்க அதிகமாக தான் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் அந்த முடிவை நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரூ. 500 வந்துச்சு. இப்ப வந்து ரூ. 600 வந்துட்டு இருக்கு. இது வந்து கம்மியா வர மாதிரி அது 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி சொன்னாங்க. அது இது வரைக்கும் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அது வந்து மாசம் மாசம் கரெக்டா ரீடிங் எடுத்துட்டு போனா அது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். எல்லாத்துக்குமே எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான். இதுல இருந்து கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரலாம் இந்த ஆட்சியாவதோ. 200 யூனிட் ஃப்ரீங்கிறாங்க. எங்களுக்கு 500 வந்திருக்குதுன்னு வைங்க. 200 300 காலம் தான் போடணும். 500 காலம் தான் வருது. அப்படியே 200 300 காணது வரல. அதை நீங்க கேட்கலாம் இல்லைங்கம்மா இல்ல அதிகம். அவர்கிட்ட கேட்டோம் அதிகாரிட்ட. நான் உங்களுக்கு கழிச்சிட்டு தான் போட்டுக்கிறேன்ட்டு போனாரு அவரு. அது தெரிஞ்சதுங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி தான் போட்டுக்கிறேன்னாரு. வாஷிங் மிஷின் எல்லாம் போட்டீங்க இப்பெல்லாம் கரண்ட் பில் அதிகம் வருது அதெல்லாம் போடுறதே இல்ல. பயந்துட்டு அதிகம் தான். இல்ல அப்படி சொல்ல முடியலைங்க சார். இபி ஆபீஸ் மேலதான் இப்ப நாங்க கம்ப்ளைண்ட் சொல்றதா இருக்குது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரே கரண்ட் பில்ல தான் வந்து சொல்லிட்டு போறாங்க. எங்களுக்கு இங்க கேட்டா இங்க யூனிட் பிரகாரம் பில்லு வரமாட்டேங்குது. கேட்டா கம்மியா இருக்கா அப்படின்னா இல்ல கம்மியா வர அன்னைக்கு இந்த பில்லு இந்த யூனிட் கிடையாது இந்த பில்லு இல்ல அப்படிங்கிறாங்க. சரியான பதில் வர மாட்டேங்குது அவ்வளவுதான். நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்ல. கரண்ட் பில்லு 2 மாசத்துக்கு முன்னே கட்ட போயிருந்தேன். கரண்ட் பில் கட்ட தேவையில்ல, உங்களுக்கு 90 யூனிட் தான் ஓடி இருக்குன்னு சொல்லி வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ 2 மாதம் கழிச்சு இப்போ போய் கரண்ட் பில்லை கட்ட போகிறேன், 838 ரூபா கட்ட வேண்டியது வருதுன்னாங்க. எப்படிங்க சார் போன தடவை 90 யூனிட்டுக்கு இப்போ எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்னு கேட்டேன். 596 ஒரு குத்து மதிப்பாக அவங்களே போட்டுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வாங்குறாங்க. சரியானபடி இபி நிர்வாகம் ஒர்க் பண்ணாதனால நம்ம இப்போ மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்கிறோம். கரெக்டானபடி ரீடிங் எடுத்து கரெக்டானபடி வசூல் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இது வந்து மாசம் ஒரு முறை வந்து மின் கட்டணம் வந்து செலுத்துற மாதிரி வந்து இந்த அரசாங்கம் வந்து கவனத்துல வந்து எடுத்து பார்க்கணுங்க. இது இப்படி பண்ணா அப்படின்னா நம்ம மாதிரி நடுத்தர மக்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கணும். ஏன்னா உயர்வுங்கிறது மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அன்றாட வாழ்க்கையை எங்களால வந்து பார்க்கவும் முடியல. பத்தாது இது வந்து சிரமமா இருக்கு. பொருளாதார ரீதியாகவும் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த மாசம் 3 வீட்டுக்கும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் போட்டு ஒரு வீட்டுக்கு 950 ரூபா வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படிம்மா வந்துட்டு இருந்தது? அதுக்கு முன்னாடி கம்மியா தான் வந்தது. 600 ரூபாய் கட்டுவோம் 700 ரூபாய் கட்டுவோம் அவ்வளவுதான்.
அதுக்கு மேல கட்ட மாட்டோம். கடந்த ஆட்சியில ஸ்டாலின் ஆட்சியில 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. இப்போ ஆட்சியில 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி கட்டணம் அதிகமாக தான் வருகிறது, குறைய மாட்டேங்குது. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியும் கரண்ட் பில்லு எச்சாவே தான் வருது. அது எப்படி காரணம் என்னன்னு தெரியலீங்களா? இது எப்படி பார்த்து செய்ய பார்க்கலாம். கடந்த காலத்தை விட இப்ப அதிகமா வருதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதை விட கொஞ்சம் அதிகமா தான் கொஞ்சம் வருது. அதிகமா தான் கொஞ்சம் வருது. அதிகமா ஆனா தான் உங்களுக்கு வருது. மின்சார பயன்பாடுங்கிறது அதே அளவு இருக்கா இல்ல அதிகப்படுத்திருக்கீங்களா வீட்டுல? அதை உங்களுக்கே தெரியுங்களா மின்சார பயன்பாடு இல்ல அதிகப்படுத்திட்டாங்க? சார், அவ்வளோக்கு அதிகமாலாம் இல்ல. அதிகமாலாம் இல்ல. அதிகமா இல்ல. நீங்க எப்பயும் பயன்படுத்துற அளவு ஆமா, பயன்படுத்துறீங்க. ஆமா. ஆனா மின் கட்டணம் அதிகரிச்சு வருது. அதிகரிச்சு தான் வந்துட்டு இருக்கு. சரி, இதை பத்தி நீங்க அதிகாரிகிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ஏன் இவ்வளவு அதிகமா வருது அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், அந்த மாதிரி இன்னும் கேட்கல. இப்பதானே வந்திருக்கு. ஆ. இதுக்கப்புறம் தான் நாங்க அவங்கள கேட்கணும். இப்ப உங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்காமா இல்ல மத்தவங்களுக்கு அக்கம் இல்ல பக்கத்துல சார், இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி? மத்தவங்களுக்கு எங்க பிரதர் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆ. ஒரு 3 இயரா பாத்தீங்கன்னா ஒரு 2000 1500 இந்த மாதிரி தான் பில்லிங் வந்திருக்கு. ஒரு 2 மாச காலமா அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. மாசம் அதிகமா 2 மாசம் அதிகமா வருது கரண்ட் பில்லு. இந்த மாதிரி நாங்கள் கூலி வேலைக்கு போகிறோம். எப்படி நாங்கள் கிடக்குது? கேஸ் விலை ஏறி போச்சு, எல்லா விலையும் ஏறி போச்சு, பெட்ரோல் எல்லாம் ஏறி போச்சு. எதுவும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. எப்படி தான் நாங்கள் வாழ்றது?